அன்பு வணக்கங்கள். என்னுடைய விடுமுறை நாள் vlog. லீவுனா காலையில் எப்படி இவ்வளோ சீக்கிரம் முழிப்பு வருதுன்னே தெரியல. ஊரே அமைதியாக இருக்கும். பறவைகளோட சத்தம் அன்னைக்கு தான் காதில் கேட்குது. நம்ம வீட்டு தோட்டம் அன்னைக்கு ரொம்ப பிடிக்குது. டெய்லி இதே இடம்தான், இதே பறவைகள் தான், இதே தோட்டம்தான். ஆனால் லீவுனா மனசு தான் எல்லாத்துக்கும் காரணமாயிடுதுல. எந்திரிச்சோடனே ஜிஞ்சர் போட்ட இந்த டீ, அப்போ தான் அந்த காலை பொழுதே ஸ்டார்ட் ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லீவுனா என்ன டிஃபன் செஞ்சுருந்தாலும் கஞ்சி வச்சு இந்த கருவாடு வறுத்து சாப்பிட்டோம்னா அதோட திருப்தியே தனி தான். சண்டே இல்லை லீவ் நாள்னால் எப்போதும் கஞ்சி செஞ்சிடுறது. லீவ் அன்னைக்கு தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்க முடியும். கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு தேவையான எல்லா காய்கறியும் பிரித்து எடுத்து வச்சாச்சு. வரும்போதே இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. மட்டன் கழுவும்போது கண்டிப்பாக மஞ்சள் தூள் போட்டு கழுவுறத மறந்துடாதீங்க. கொரோனாவுக்கு வந்த பழக்கம் இல்லைங்க. எப்பொழுதுமே கறி, மீன், கருவாடெல்லாம் கழுவும்போது மஞ்சள் தூள் போட்டு கழுவுனோன்னா அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா குறையும். அதே மாதிரி கிருமி நாசினி கூட மஞ்சள் தூள். வழக்கமாக சாப்பிட்ற முட்டை இன்றைக்கும் அவிச்சு வச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு இட்லி மாவு எடுத்து அதில் வெள்ளை பணியாரம், கார பணியாரம் செய்ய போகிறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கார சட்னி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிப்பு பணியாரம் செய்யலாம்னு தோணுச்சு. பட் அதில் நம்ம சுகர் சிரப் சேர்க்கும் போது கொஞ்சம் லிக்விட் ஆயிரும். இன்னொன்று இட்லி மாவு அரைச்சி 2-3 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதில் இனிப்பு பணியாரம் செஞ்சால் எந்தளவு நல்லா வரும்னு தெரியல. ஸோ ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி, கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி மாவில் கொட்டி சூப்பரான கார பணியாரம் ரெடி பண்ணிட்டேன். இது மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் எனக்கு லீவ் நாள்லாம் காலையில் அந்த கஞ்சி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கஞ்சி ரொம்ப நல்லதுங்க. நம்ம நிறையா பேர் அதை பழக்கத்தை விட்டுட்டு வர்றோம். கண்டிப்பாக முடிஞ்ச வரை என்றைக்காவது ஒரு நாள், வீக்லி ஒன்ஸ் நம்ம கஞ்சி சாப்பிட்ணும். இனிப்பு பணியாரம் செஞ்சால் எங்கள் வீட்டில் எப்போதுமே தேங்காய் சட்னி தாங்க சைட் டிஷ்ஷை தொட்டுக்குவாங்க. இன்றைக்கி கார பணியாரம் மட்டும்தான் அப்படிங்கிறனால நான் இந்த வெங்காயம், வரமிளகா, வெள்ளைப்பூடு, புளி கொஞ்சோண்டு, உப்பு வச்சு நல்லா மிக்சியில் அடித்து நல்லா நல்லெண்ணெய் விட்டு தாளித்து வதக்கி இந்த கார சட்னி செஞ்சாச்சு. சைட் கேப்பில் நம்ம மட்டன் கழுவி வச்சதை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஏன்னா மட்டன் தண்ணி விட்டு வேகும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுக்கிட்டேன். வேக வச்சுட்டோன்னா அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே எடுத்து அதை நம்ம என்ன குழம்பு வைக்கிறனா வச்சுக்கலாம், இல்லை வறுவல் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்னோடய பிளான் என்ன அப்படின்னா, இதை அப்படியே சுக்கா மாதிரி வறுத்துட்டு அது கூட ரசம் வச்சுட்டு சிம்பிளான ஆனால் யம்மியான ஒரு லஞ்சு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி வேக வைக்கிறது, பருப்பு வேக வைக்கிறது, சாதம் வைக்கிறது இதெல்லாம் நான் இந்த இண்டக்ஷனில் வச்சுக்கிடுவேன். ஸோ கொஞ்சம் கேஸும் இதுவும் கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கேஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கூட நாள் வரும். பணியாரத்துக்கு தனியாக மாவு அரைக்கலைனாலும் இட்லி மாவு தான் இருக்குது, பிள்ளைங்க டெய்லி இட்லியும் தோசையும் கொடுக்குறீங்க, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்கன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லி மாவை கெட்டியாக எடுத்துகிட்டு அதில் கார பணியாரம் செஞ்சு பாருங்கள். வித்தியாசமான டிஷ்ஷாக பசங்க சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம கேரட்டு, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. அதில் பூ நிறைய பூத்துருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த வெங்காயம், கருவேப்பிலை வதக்கும் போது கொஞ்சம் பூ எடுத்து வதக்கி அதையும் இந்த மாவு கூட கலந்துட்டு நான் பணியாரம் செஞ்சு கொடுத்தேன். ஒன்றுமே வித்தியாசம் தெரில, சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதோ தேங்காய் பூ போட்டு செஞ்ச மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி வந்தப்போ எதுவுமே சமைக்க தெரியாதுங்க. ரசம் வைப்பேன், மீன், கோழி எதுனாலும் நான் க்ளீன் பண்ணி கொடுப்பேன். பட்டு சமைக்க எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அப்பத்தா என் கூட ஒரு 6 மாதம் இருந்தாங்க. அப்பத்தா சொல்லி கொடுத்த பக்குவம் தான் எனக்கு எல்லாமே. என்னோடய வீடியோஸில் அடிக்கடி அப்பத்தான்னு சொல்கிறேனேன்னு நினைப்பீங்க.
அப்பத்தா தாங்க. அப்போல்லாம் வந்து அம்மா அப்பாட்ட பேசுகிறத விட அப்பத்தா தாத்தா கிட்ட தான் அதிகமாக நம்ம ஒட்டியிருப்போம். அப்பத்தா தான் எனக்கு காசு சேர்த்து வச்சு கொடுக்கும். அப்பத்தா தான் எனக்கு குழம்பு வைக்க கற்றுக் கொடுத்தது. எனக்கு எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கும். எனக்கு என்ன பிடிக்குங்கிறது அப்பத்தாக்கு நல்லா தெரியும். ஸோ என்னால் அப்பத்தா அப்படிங்கிற அந்த உறவு வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவுன்னு சொல்லலாம். அப்பத்தா இறந்துட்டாங்க. நிறையா பேருக்கு இந்த மாதிரி ஆயா, அப்பத்தா, பாட்டி இந்த உறவுகள் அம்மா அப்பாவோட அதிகமாக பிடிச்சிருக்கும். எனக்கும் அப்படித்தான். மட்டன் செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு வெங்காயம், வரமிளகா, வெள்ளைப்பொடி, இஞ்சி போட்டு திருப்பி தக்காளி 2 அடித்து ஊற்றி அப்படியே அதையும் போட்டு வதக்கி ஒரு வறுவல் மாதிரி பண்ணி விட்டுறலாம். சமைக்கிறதுக்கு இடையில் ஷிவுக்கும் சாதம் வச்சாச்சு. ஷிவு எங்கள் வீட்டு டாகு. அவனுக்கு டெய்லி மத்தியானத்துக்கு ஒரு வேளை மட்டும் இந்த சாதம், முட்டை, பூசணிக்காய் போட்டு அதில் தயிர் போட்டு பிசைஞ்சு போடுற மாதிரி சாதம் வச்சுருவோம். பூசணிக்காய் டெய்லி போடுறதில்ல. என்றைக்கெல்லாம் பூசணிக்காய் இருக்கோ அன்னைக்கு அந்த பூசணிக்காய் போடுவோம். முதலெல்லாம் அவனுக்கு பருப்பு போட்டு காய்கறி, கேரட்டு, பீட்ரூட்லாம் போட்டு சாதம் வச்சிட்ருந்தோம். இடையில கொஞ்சம் திடீர்னு ரொம்ப முடியாமல் வந்துருச்சு. போயிட்டு மெடிக்கல் காலேஜில், வெட்டினரி காலேஜில் காட்டினப்ப பார்த்துட்டு அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டாகுக்கெலாம் அப்படி வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரியுது. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க. கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதில்லை. பட் வீட்டில் பசங்க ஆசைப்பட்றாங்களேன்னு வாங்கி வளர்த்தா இப்போ என்னடான்னா திடீர்னு அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ என்ன தான் நம்மளுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாங்கி வளர்க்க ஆரம்பித்தானாலும் கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிடுறாங்கல்ல. இப்போ அவனுக்கு ஒரு முடியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க டெய்லி சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக தெரிஞ்சான்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ டெய்லி அவனுக்கு மாத்திரை ஹார்ட்டுக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போலாம் பருப்பு, கேரட்டு இதெல்லாம் போடுறதில்ல. ஒன்லி முட்டை போட்டு தயிர் போட்டு மட்டும்தான் போடுறது. 7 வருஷமாக இந்த கிளாக் எங்கள் வீட்டில் ஓடிட்டுருக்கு. அமேசானில் ஆன்லைனில் ஜஸ்ட்டு 500 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அப்போ நாங்கள் வாங்குகிறப்ப வாங்கி சிம்பிளாக மாட்டலாம் அப்படின்ட்டு வச்சோம். பட்டு 7 இயர்ஸாக அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்குங்க. எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. இடையில அப்பப்போ அந்த பேட்ரி தீர்ந்த ஒன்று நம்ம புது பேட்ரி மாற்றுறது மட்டும்தான். இப்போ கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இதை ஒட்டுறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் 4 கை வச்சுட்டு நாங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு இதை வந்து அதில் வாலில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணோம். ஃபுல்லாக நாங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்ட போனோம். பட் அப்படி ஒட்டியிருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டியிருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அப்போ அது தெரியாமல் ஃபுல்லாக நாங்கள் பேப்பர்லேருந்து எடுத்துட்டனால இந்த டிசைன் ஃபுல்லாக அப்படியே திருகுன மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நேராக எடுத்து வச்சு மாற்றுறதுக்குள்ளே அன்றைக்கி அந்த படம் ஆயிடுச்சு. இப்போவும் அதை நினச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது சில பொருட்கள் வந்து கம்மியான விலையில் வாங்குவோம். பட் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சில பொருட்கள் நல்லா காஸ்ட்லியாக வாங்குவோம். டக்குன்னு கொஞ்சம் நாளில் போயிடும். ஒரு சில பொருட்கள் அமைகிறத பொறுத்து இருக்குது. இந்த அமேசானில் வாங்கின கிளாக்கு ரொம்ப சூப்பராக இவ்வளோ நாள் நல்லா ஓடிட்டுருக்குங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு இருந்தாலுமே சாட்டர்டே மத்தியானம் வரையும் அந்த ஆஃபீஸ் மைண்டு அந்த செட்டு வந்து அப்படியே இருக்கும். சாட்டர்டே மத்தியானத்துக்கு மேலே தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்கும். அதே சண்டே மத்தியானத்துக்கு மேலே திருப்பி அந்த ஆஃபீஸ் நினைவுகள் வந்து ஒட்டிக்கிறோம். ஆக நம்மளுக்கு 2 நாள் லீவு கிடச்சா தான் அந்த ஒரு நாள் நம்ம என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ சண்டே மத்தியானத்துக்கு மேலேலாம் மறுநாள் ஆஃபீஸ் கிளம்பணுமே, ஓடணுமே, வேலை பார்க்கணுமே அப்படின்ட்டு அந்த பரபரப்பு மைண்டில் வந்துடுது. எப்போதும் எனக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் தான் பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் நிறையா பேருக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த மட்டன் பரட்டி எடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். எல்லோரும் நினைப்பாங்க நான்வெஜ்ஜு செய்கிறது எனக்கெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்ட்டு. ஆனால் நான்வெஜ்ஜு செய்கிறது தான் ரொம்ப ஈஸி. அது செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். வெஜிடேரியன் டேஸ்டியாக சமைக்கிறது தான் கஷ்டம். நான்வெஜ்ஜு
நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னாலே போதும், ரொம்ப சூப்பராக செய்யலாம். ஸோ மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடியாகி என்ன சாப்பாடு, என்ன வெஜிடேரியன் சமையல், என்ன நான்வெஜ் சமையல் இருந்தாலும் இந்த மாம்பழ சீசனில் மாம்பழம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பேரானந்தம் எதுவுமே இல்லைங்க. இப்போ மாம்பழ சீசன் முடிய போகிற சமயம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெரைட்டிஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ மாம்பழம் வச்சு லஞ்சில் சாப்பிட்றதுன்னா, அதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அந்த சில்லுன்னு சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சுடு சாதத்தோட அது மீன் குழம்புனா இன்னும் மாம்பழம் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பட் இன்றைக்கி மட்டன் குழம்போட மாம்பழம் பீஸ் வச்சு சாப்பிட போகிறோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து சாப்பிடும் போது தாங்க கிடைக்கும். ஆஃபீஸ் போனோம்னாலோ நம்ம டப்பாவில் எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட்றது அந்த அளவு நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தோணாது. ஏதோ பசிக்கு சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய, வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு சூடாக தட்டில் போட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி வராது. ஸோ இன்றைக்கி சண்டே எனக்கு இப்படி தான் மத்தியானம் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.